பிஎஃப் பத்தின ஒரு புதிய அப்டேட்டை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒரு எம்ப்ளாயி ஒரு கம்பெனில புதுசா ஜாயின் பண்ணும்போது அந்த கம்பெனி அந்த எம்ப்ளாயிக்கு மெம்பர் ஐடி அதாவது பிஎஃப் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுவாங்க. அப்படி கிரியேட் பண்ணி ஒவ்வொரு மாசமும் எம்ப்ளாயி மற்றும் எம்ப்ளாயரோட பிஎஃப் பங்களிப்பை அந்த பிஎஃப் அக்கௌண்ட்ல டெபாசிட் பண்ணிட்டே வருவாங்க. அதுக்கப்புறம் அந்த எம்ப்ளாயி அந்த கம்பெனியில இருந்து ரிசைன் பண்ணி வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவரோட பிஎஃப் அக்கௌண்ட்ல டேட்டா எக்ஸிட்டை அப்டேட் பண்ணுவாங்க. அப்படி அந்த டேட்டா எக்ஸிட்டை அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த எம்ப்ளாயி அவரோட பிஎஃப் பணத்தை வித்ட்ரா பண்ணவோ அல்லது பிரசன்ட் பிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கவோ முடியும். இந்த டேட்டா எக்ஸிட்ல தான் ஒரு புதிய அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு எம்ப்ளாயி ஒரு கம்பெனில இருந்து ரிசைன் பண்ணி வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவரோட பிஎஃப் அக்கௌண்ட்ல டேட்டா எக்ஸிட்டை எம்ப்ளாயி மற்றும் எம்ப்ளாயர் இந்த ரெண்டு பேருமே அப்டேட் பண்ண முடியும். அதாவது மெம்பர் போர்ட்டல் மற்றும் எம்ப்ளாயர் போர்ட்டல் இந்த ரெண்டு போர்ட்டல்லையும் டேட்டா எக்ஸிட்டை அப்டேட் பண்ண முடியும். ஆனால் இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. அது என்ன அப்படின்னா, எம்ப்ளாயர் போர்ட்டல்ல ஒரு எம்ப்ளாயியோட டேட்டா எக்ஸிட்டை அவர் ரிசைன் பண்ண அடுத்த நாளே அப்டேட் பண்ண முடியும். ஆனால் மெம்பர் போர்ட்டல்ல பார்த்தீங்க அப்படின்னா அந்த எம்ப்ளாயி ரிசைன் பண்ணி 2 மாசத்துக்கு அப்புறம் தான் டேட்டா எக்ஸிட்டை அப்டேட் பண்ண முடியும். இதுல எம்ப்ளாயி மற்றும் எம்ப்ளாயர் இந்த ரெண்டு பேர்ல டேட்டா எக்ஸிட்டை யார் அப்டேட் பண்ணாலும் அவங்க அப்டேட் பண்ணிட்டா எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படி அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த எம்ப்ளாயி தன்னோட பிஎஃப் அமௌண்ட்டை வித்ட்ராவோ அல்லது பிஎஃப் டிரான்ஸ்ஃபரோ பண்ண முடியும். ஆனால் சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எம்ப்ளாயி ஒரு கம்பெனியை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமும் அந்த எம்ப்ளாயர் பல மாசங்களா டேட்டா எக்ஸிட்டை அப்டேட் பண்ணாம இருப்பாங்க. மேலும் ஒரு சில காரணங்களால 2 மாசம் ஆனதுக்கு அப்புறமும் அந்த எம்ப்ளாயியாலையும் மெம்பர் போர்ட்டல் மூலமா டேட்டா எக்ஸிட்டை அப்டேட் பண்ண முடியாம போகலாம். இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல ஒரு எம்ப்ளாயியால ஃபுல் பிஎஃப் வித்ட்ராவலோ அல்லது பிஎஃப் டிரான்ஸ்ஃபரோ பண்ண முடியாது. இந்த பிரச்சனையை சரி பண்ண நீங்க ஏற்கனவே ஒர்க் பண்ண எம்ப்ளாயர் கிட்ட டேட்டா எக்ஸிட்டை அப்டேட் பண்ண சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணாலும் சில எம்ப்ளாயர்ஸ் அதை கண்டுக்காம டிலே பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த பிரச்சனையை சரி பண்ற விதமா ஒரு புதிய அப்டேட் வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, ஒரு கம்பெனி அவங்களோட எம்ப்ளாயர் போர்ட்டலை லாகின் பண்ணும்போது ஒரு அலர்ட் மெசேஜ் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா, இதுக்கப்புறம் இபிஎஃப்ஓ கைட்லைன்ஸ் படி ஒரு கம்பெனியில ஒரு எம்ப்ளாயி ரிசைன் பண்ணதுக்கு அப்புறம் அவர் ரிசைன் பண்ண ஒரு மாசத்துக்குள்ள அந்த எம்ப்ளாயர் டேட்டா எக்ஸிட்டை கம்பல்சரியா அப்டேட் பண்ணணும். அதாவது ஒரு பணியாளர் ஒரு கம்பெனியை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் அந்த கம்பெனியே அவர் ரிசைன் பண்ண ஒரு மாசத்துக்குள்ள டேட்டா எக்ஸிட்டை கம்பல்சரி அப்டேட் பண்ணணும். ஒரு சில எம்ப்ளாயீஸ் அவங்க ஒர்க் பண்ற கம்பெனியில இருந்து ப்ராப்பரா ரிசைன் பண்ணாம அவங்களுக்கு சொல்லாமலேயே கம்பெனியை விட்டு எக்ஸிட் ஆயிடுவாங்க. அவங்களுக்கும் ஒரு மாசத்துக்குள்ள டேட்டா எக்ஸிட்டை அப்டேட் பண்ணணும். இந்த புதிய அப்டேட்னால இதுக்கப்புறம் ஒரு எம்ப்ளாயி ஒரு கம்பெனியை விட்டு வெளியே வந்த ஒரு மாசத்துக்குள்ள அந்த கம்பெனியே டேட்டா எக்ஸிட்டை அப்டேட் பண்ணிடுவாங்க. இதன் மூலமா அந்த எம்ப்ளாயி தன்னோட பிஎஃப் அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணவோ அல்லது டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கவோ முடியும். இந்த வீடியோல பிஎஃப் பத்தின ஒரு பயனுள்ள தகவலை பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறேன்.